ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி நம்மளோட பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சுதாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இட்லி தோசை ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். நான் வீட்டில் இருக்க கப்பு டம்ளர் இதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். அதே கப்புலையே அரை கப் அளவுக்கு தோல் உளுந்து முழு உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா இதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சா தான் நமக்கு அரைக்க முடியும். நான் இன்றைக்கி இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குங்க. உளுந்துமே நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி நாம் இதை மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். நிறைய பேர் மிக்சியில் அரைச்சி எடுக்கிற மாதிரி தான் ரெசிபி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் நரப்பாக, ரொம்ப அப்படியே வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் நரப்பாக இருக்கிற ஸ்டேஜுக்கு பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரே டைமில் போட்டால் ஸ்ட்ரக் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த மிக்சியில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் ரொம்ப அதிகம் ஊற்றி தண்ணியாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் மாவு திக்காக கொரப்பாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிச்சாலே போதும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நமக்கு ஒரு 6 ஹவர்ஸ்லேயே நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருங்க. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி அரிசிகள்லாம் நமக்கு இந்த மாதிரி புளிக்க வச்சு சாப்பிடும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு டபுளாக கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புளிக்க வச்சு ட்ரை பண்ண பாருங்கள். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதிலேருந்து நம்ம இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நாம் உள்ளே சேர்த்துக்கலாம். மாவை ரொம்ப போட்டு அடித்து கலக்காமல் லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டலாம். ஏன்னா நமக்கு கீழே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சோன்னா இந்த சாஃப்டான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இட்லி ஈஸியாக மிக்சியிலேயே செஞ்சு எடுத்தாச்சுங்க. நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க இந்த இட்லி. நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பாவில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணிடும். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு ரெசிபிங்க இந்த மாப்பிள்ளை சம்பா. ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க. நமக்கு பிடிச்ச ஒரு சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இல்லை ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இது மாவை வச்சு நம்ம தோசை கூட ட்ரை பண்ணலாம். நல்லா தோசையெல்லாம் அருமையாக ஊற்ற வருங்க. நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது ஒழுங்காக வராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இட்லியில் நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. அரிசியை நம்ம நல்லா ஊற வச்சுட்டு எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக அரைக்க முடியும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய், எண்ணெய் எது வேணாலும் ஊற்றி இந்த மாதிரி கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்தோன்னா கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாங்க. ஒரு கீ ரோஸ்ட் அந்த சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை சம்பார் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. இது மாதிரி எந்த ரெசிப்பியில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வீடியோஸும் ஷார்ட்ஸாக நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.